Hello friends, welcome to Tamil Tech Knowledge. நம்ம இன்னைக்கு end card நம்மளோட வீடியோக்கு end card எப்படி செட் பண்றதுன்னு பாப்போம். நம்ம வீடியோஸ்லாம் வந்து நல்லா ப்ரோமோட் ஆகிறதுக்கு நிறைய வியூஸ் வரதுக்கு கண்டிப்பா end card ரொம்ப அவசியம். நம்ம சேனலுக்குள்ள போய்க்கலாம். கஸ்டமைஸ் சேனல் இருக்கு பாருங்க. அப்படியே கிளிக் பண்ணுங்க. கஸ்டமைஸ் சேனலை கிளிக் பண்ண பிறகு நம்மளோட YouTube ஸ்டுடியோ வந்து ஓபன் ஆகும். YouTube ஸ்டுடியோக்குள்ள சைன் இன் பண்ணிட்டு உள்ள போய்க்கோங்க. நம்ம உள்ள போன பிறகு பாத்தீங்கன்னா நம்மளோட கண்டென்ட் ஃபுல்லா நம்ம வீடியோ கண்டென்ட் ஃபுல்லா ஓபன் ஆகும். ஹோம் பேஜ்ல இருந்து கண்டென்ட் கிளிக் பண்ணிக்கோங்க சைடுல செகண்ட் ஆப்ஷனை. அப்போ நம்மளோட வீடியோஸ் ஃபுல்லா ஓபன் ஆகும். ஏற்கனவே செட் பண்ண வீடியோக்கு நம்ம எண்ட் கார்டு செட் பண்ணலனா அப்போ ஒரு வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற பென்சில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வீடியோவுக்கு கீழே எண்ட் ஸ்க்ரீன் நம்ம வந்து பார்க்கலாம். எண்ட் ஸ்க்ரீன் நம்மளோட ஐ கார்டு ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், அப்போ வந்து எண்ட் கார்டு பக்கத்தில் பென்சில் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இப்போ எண்ட் கார்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும் எந்த மாதிரி எண்ட் கார்டு வேணும்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நான் வேணும்னா இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இங்கே வீடியோ பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஃபார் வியூவர்ஸ்னு எது வந்து நிறைய வியூஸ் போயிருக்கோ அது காமிக்க நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் எனக்கு பெஸ்ட் ஃபார் வியூவர் வேண்டாம் அப்படின்னா நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், பெஸ்ட் ஃபார் வியூவர்ஸ்லேருந்து நான் மோஸ்ட் ரீசெண்டாக இப்போ லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வீடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம காமிக்கும், அதுலேருந்து ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நடுவில் இருக்கிறது நம்மளோட சப்ஸ்கிரைப் பட்டனு. அதுக்கப்புறமா இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் இருக்குது. எனக்கு வேணும்னா பென்சிலை கிளிக் பண்ணி நான் வந்து வேறு எதனா வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். எந்த வீடியோ நமக்கு வந்து பார்ப்பாங்களோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு மேலே சேவுங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளோட இது வந்து சேவ் ஆகிடும். நம்மளோட எண்ட் கார்டு வந்து இன்கேஸ் எனக்கு வந்து ஸ்டார்டிங் வீடியோ வந்து இப்போ டைமிங் பாருங்கள், ஃபுல்லாக நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்னோடய எண்ட் கார்டை என்னோடய வீடியோ வந்து இப்போ ப்ளே ஆகிட்டே இருக்குது. லாஸ்ட்டில் ஃபைனலில் ஒரு 5 செகண்ட் வந்தால் போதும் என்னோடய எண்ட் கார்டு அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை அப்படியே வந்து ட்ராக் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைமிங் வந்து கொஞ்சம் கம்மியாகும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 5:50 இருக்குது. இதை அப்படியே ட்ராக் பண்ணி நான் 6க்கு கொண்டு வந்துக்கிறேன். அவ்வளோ நேரம் எனக்கு வந்து வீடியோ பேசும்போது டிஸ்டர்ப் ஆகாமல் லாஸ்ட் கொஞ்சம் செகண்ட் வந்து நமக்கு எண்டு கார்டு காமிச்சா போதும் சொல்லிட்டு டைமிங் எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து செட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ நேரம் நம்மளோட எண்டு கார்டெலாம் ஷோ பண்ணணுமோ நம்ம அதை வந்து டைமிங் வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நான் 3 வந்து ஈக்குவலாக ஒரு லாஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வந்தால் போதும் சொல்லிட்டு நான் செட் பண்ணிவிட்டு சேவ் பட்டன் கிளிக் பண்ணணும் கண்டிப்பாக. அப்போ தான் நம்மளோட செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே வந்து சேவ் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி நான் இன்னொரு ஆப்ஷன் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்மளோட எண்டு கார்டில் நான் மேலே வந்து 3 ஆப்ஷன்ஸ் நான் செட் பண்ணேன் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஒரு பிளேலிஸ்ட்டு, நடுவில் சப்ஸ்கிரைப் பட்டனு, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்னோடய வீடியோ ஒன்று ப்ளே ஆகிற மாதிரி 3 வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து என்னோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ என்னோட ஃபோட்டோ இருக்காங்க, நான் பேசிகிட்ருக்கேன், என் ஃபேஸ் மேலே வந்து இது வந்து மறைக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ராக் பண்ணி மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பொசிஷனை. இந்த மாதிரி நீங்கள் எப்படியே ட்ராக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி கொண்டு வந்தீங்கன்னா கீழே நம்ம வந்து எண்ட் கார்டை மூவ் பண்ணிக்கலாம். இது மாதிரி அதே மாதிரி நம்ம மூவ் பண்ணும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து தான் இங்கே பாருங்கள் ரெட் கலரில் காமிக்கி பாருங்கள். நான் மேலே கொண்டு வந்தேன்னா அப்போ இந்த மாதிரி வரும்போது நமக்கு சேவ் ஆப்ஷன் ஒர்க் ஆகாது. நம்மளால் சேவ் பண்ண முடியாது நம்ம எண்டு கார்டை. சரிங்களா? ஸோ மேலே ஓவர்லேப் ஆகாமல் மேலே படாமல் தனித்தனியாக வந்து நம்ம எங்கன்னா வச்சுக்கலாம் நம்ம ஸ்க்ரீனில். பட் ஆனால் மேலே ஓவர்லேப் ஆகக்கூடாது. சரிங்களா? அப்போ தான் நம்மளால் எண்ட் கார்டு வந்து சேவ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து எடிட் ஆப்ஷன் போயிட்டு நான் பண்ணதுனால எனக்கு வந்து இந்த மாதிரி நான் எடிட் தான் பண்ணுறேன். என்னோடய வீடியோ வந்து நான் என்னென்ன வீடியோ மாற்றணுமோ எண்டு கார்டு வந்து நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இதே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். வெறும் வீடியோ மட்டும் காமிக்கணுமா இல்லை சப்ஸ்கிரைபர் நடுவில் வேணுமா அப்படின்ட்டு 2-3 காமிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எலமெண்ட்ஸில் போயிட்டு தான் நம்ம வந்து எண்டு கார்டை செலக்ட் பண்ண முடியும். சரிங்களா? இது மாதிரி நம்ம பொசிஷனை வந்து எங்கே வேணுமோ மாற்றிட்டு சேவ் கொடுத்திங்கன்னா இப்போ சேவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மளோட எண்ட் கார்டு நம்ம வீடியோவில் வருதா இல்லையா நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். சரிங்களா?
நம்ம வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு நம்ம வந்து டபுள் செக் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் லாஸ்ட்டில் வந்து எனக்கு வந்து எண்ட் கார்டு நம்ம செட் பண்ணது அப்படியே காமிக்குது. வியூஸும் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும்.